ஜூபிட்டருக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மிகப்பெரிய பிளானட்னா அது ஜூபிட்டர் தான். என்னதான் ஜூபிட்டர் பெருசா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் கிடையாது. அதனால அதுக்குள்ள போய் நம்மளால நிக்க முடியாது. அது காரணம் அது முழுக்க கேஸால சூழப்பட்ட ஒரு கேஸ் ஜெயிண்ட் பிளானட். அந்த பிளானட்ல யாராவது உள்ள விழுந்தாங்கன்னா சில செகண்ட்ல செத்துருவாங்க. இப்போ நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த பிளானட்டுக்கு உள்ள விழுந்தோம் நம்ம செத்துருவோன்ற காரணத்தினாண்டி நம்ம ஒரு ஸ்பெஷல் சூட் ஒன்று போட்டுக்கலாம். அது எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இப்போ ஜூபிட்டருக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம். 80,000 km/h நீங்க ஜூபிட்டருக்குள்ள விழுந்துகிட்டு இருப்பீங்க. அது பூமியோட பல மடங்கு வேகமா இருக்கும். அங்க 250 km நீங்க ரீச் ஆன உடனே அமோனியா கிளவுட்ஸ் பார்க்கலாம். அந்த இடத்துல 150 டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர் இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல 482 km/h புயல் காத்து வீசிக்கிட்டு இருக்கும். அதுல நீங்க வட்டம் போட்டுட்டே சுத்திட்டு இருப்பீங்க. நம்ம கிட்ட ஸ்பெஷல் சூட் இருக்கு. ஒருவேளை அது இல்லைன்னா உங்க கையும் காலும் தனியா பிஞ்சிட்டு போயிடும். சோ அப்படி இப்ப நம்ம 500 km தாண்டி வந்துட்டோம். புயல் காத்தும் மின்னலும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ இருக்க பிரஷர் உங்க மேல 1000 பூமி அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அதையே தாண்டி போனோம்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது இன்னும் பிரஷரையும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி விடும். எந்த அளவுக்குன்னு சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கும். அதையும் தாண்டி அதோட கோர்ல ஸ்ட்ரைட்டா லேண்ட் ஆகும். அந்த இடத்துல